நியூஸ் தெண்டிதிரி தமிழ் செய்திகள். ஓம் சக்தி புற்று அம்மனுக்கு பக்தர்களால் தாய் வீட்டு சீர்வரிசை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள பெரிய பட்டறை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் சக்தி புற்று அம்மன் கோவிலில் இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அப்போது பூவால் அம்மனை அலங்கரிக்கப்பட்டு கோவிலில் உள்ள ஓம் சக்தி ராணியம்மா அவர்கள் தலைமையில் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது கோவிலுக்கு பூஜைக்கு வந்த கணவன் மனைவி அவர்களின் குடும்பத்தில் நடந்த கஷ்டத்தை அம்மனுடன் முறையிட்டதால் அப்போது அந்த கணவன் மனைவி அவர்கள் குடும்பத்தில் நடந்த மகிழ்ச்சியில் புற்று அம்மனுக்கு சீர்வரிசை எடுத்தனர். பெரிய பட்டறை எல்லையிருந்து தாய் வீட்டு சீர்வரிசை பம்பை மேளத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்றபோது பக்தர்கள் புற்று அம்மன் சன்னதானத்தில் எடுத்து வரப்பட்ட தாய் வீட்டு சீர்வரிசைகளை கோவிலில் வைக்கப்பட்டது. அப்போது புற்று அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பூஜையில் கலந்து கொண்டனர். அப்போது கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம். புற்று அம்மன் கோவிலில் பக்தர்கள் கூறுகையில், என் பேர் சுரேந்தர். நான் குடியாத்தில் வாரியானதுலேருந்து வரேன். நான் இந்த மாதிரி கோயிலுக்கு ஒரு நாள் வந்தேன். உடம்பு பிரச்சனை தான். அந்த வேணிக்கு பண்ணுறதுல உடம்பு நல்லாயிடுச்சு. அது என் நல்லாண்டவசரம் தாலி செலுத்தலாம்னு சொல்லிட்டு வேணுதில்லை. என் பேர் சுமங்கலிங்க. எங்கள் அம்மாவுக்கு வேண்டின்னு போனோம். நாங்கள் அது ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால் இந்த வேண்டுதலை செலுத்திட்டு போகலாம் நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே நம்பி வாங்க. இந்த அம்மா கிட்ட நினைச்சது நடக்கும். நம்பி வந்தேன். அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வைரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும், எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு பண்ணாத